உண்மையா? கேட்குறான்ல, சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா. அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னது? ஆமா சொன்னேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தனை பிடிச்சது, காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன். இந்த ஊர்ல நீ. இன்னைக்கு மும்பைக்கு நான் கிளம்புறேன். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு போக 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் மட்டும் ட்ரெயினில் ஒருத்தனை பிடிக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம். ஹே புரசாமி, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? இப்படி ஃபீல் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லாமே போயிருப்பேன். சரி புரசாமி, டைம் ஆகுது, ஊருக்கு கிளம்பணும். நான் வரேன். தை மாசத்துல போய் பேசி அவ மை பூசிட்டாடா. பொம்பளை புள்ள நானே கூலா கிளம்புறேன். ஆம்பளை கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான். பெண் என்றாலே பேய் தன்னாலே மனசு இறங்கிடுமே சரியா. ஆண் என்றாலே ஒரு ஜான் கூட எதுவும் இறங்கலையே முறையா. அவ வந்தாலே ஒரு கருந்தேலா, உயிரெடுத்தாலே திருப்பி தருவால. டேய் புராசாமி, என்னடா இங்கே உட்காந்துருக்கா? டேய் என்னடா இங்கே உட்காந்துருக்காவ? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அண்ணே, நானும் விழுப்புரத்துக்கு உன் கூட வேலைக்கு வரேன். வாடா வாடா வா. எனக்கே கஷ்டமா இருக்கு. இதை அனுபவிச்ச உனக்கு இப்படி இருக்கும். பரவாயில்லடா. டேய் தம்பி, மனசு தளர விடாத. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. பாவம், இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம். என்ன சார், கேள்விப்பட்ட அடுத்த வாரம் உங்கள் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமாமே? ஆமா. ஏப்பா பாத்தியாப்பா, உன் ஓனர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருன்னு. நீ என்ன வேணாலும் கேளுப்பா, எல்லாம் உனக்கு செய்வார். சொல்லாமல் கொல்லாமல் நின்றாதீங்க வேலையை விட்டு.
ஒருவேளை உனக்கு ஊருக்கு போகணும்னு தோணுச்சுன்னா முன்கூட்டியே ஓனர்கிட்ட சொல்லிடு, அவர் பக்காவாக லீவ் கொடுப்பார். அவர் செல்ஃபோன் கொடுத்தாரே, இருக்குதா? ம். பத்திரமா வச்சுக்க. நீ தங்க போகிற ரூமில் ஒரு அறவே கார்டு இருக்கான், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டை கலக்கிட்டு இருக்கேன். இது சாதாரண டை இல்ல, காஞ்சி காத்துல பறந்து வாயில மூக்குல பட்டா விஷண்டா, செத்துருவ. ஃபேனை நிறுத்துறா. எங்க இருந்துதான் வந்து நம்ம கூட சேருவானுங்களா? ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கு. முதல் சவாரியே பூவரத்தங்குப்ப பெருமாள் கோயில். சரிங்கண்ணா. காலையில் டிராவல்ஸ் போய் வண்டி எடுத்துட்டு நம்பர் 6 2வது தெரு பூந்தோட்டம் பாட்டி வீட்டுக்கு சரியா 8 மணிக்கெல்லாம் போயிரு. ம். பூந்தோட்டம் எந்த பக்கம்? இது உள்ள சார் சார், வீட்டில் யாரும் இல்லைங்களா? பூவரசங்குப்பம் பெருமாள் கோயில் சவாரி சார். சார் யார்டா நீ? எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்த? பூவரசங்குப்பம் பெருமாள் கோயில் சவாரி கேட்டது நீங்க தானே? அதை வெளியே இருந்து கேட்க வேண்டியதானே? ஏங்க, எவ்வளோ நேரம் காத்தாட்டினா யாருமே வரல தெரியுமா? சரி, வெளியே போய் நில்லு. ச்சே, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள ஒருத்த மேல இடிச்சு கீழே விழுந்து. ஐயோ, என்ன சொன்னீங்க? அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தம். முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அடுத்த தடவை பார்க்கும்போது உன் மனசு பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம்னு சொல்லுவேன். அதை நம்பி நான் கூட பழகுவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து விழுப்புரத்துக்கு மட்டும் தான் நீனு, கடலூருக்கு ஒருத்தன், பண்டுட்டிக்கு ஒருத்தன், குறிஞ்சிப்பாடிக்கு ஒருத்தன் சொல்லிட்டு நீ போயிடுவேன். கடைசியாக நான் பைத்தியம் போல பைய தூக்கிட்டு ஊர் ஊரா சுற்றிட்டு இருப்பேன். புத்தி இல்லையா உனக்கு? நான் எதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்? வெளியே போடா. உன் காரு வேணா, ஒண்ணு வேணாம். போங்க, இனிமே யாரையும் என்னை ஏமாற்ற முடியாது. என்னாச்சுப்பா? உன்னுடைய எல்லா விஷயங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய்
நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்கம்மா. இதுல என்ன இருக்குப்பா? வாழ்நாள் ஃபுல்லா உங்களோட சந்தோஷமா இருக்க போறேன். ஏன்டா நான் எதுக்காக நம்ம ஊர் விட்டு இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியும்லடா? தெரியும், சொல்லு. இன்னைக்கு சவாரி போன இடத்துல முத நாளே ஒரு பொண்ணு என்ன தெரியுமாடா சொல்லிச்சு? என்ன சொல்லுச்சு? சரி விடுடா, யார் என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, என்னடா? நான் யார்கிட்டையும் ஏமாறுற போல இல்லைடா. புறாசாமி, நீ யாரையும் நம்பாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? என்ன? நான் அழகாக பிறந்தது தப்பு. சரி சரி, அதை விடு. திரும்ப எப்போ ஊருக்கு வர? எனக்கு எது நடந்தாலும் ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறேன்? எதுக்கு? 900 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. அடைச்சி ஊரை விட்டு ஊருக்கு போனாலும் சரியா இதை மட்டும் கேளு. திரும்ப எப்போ ஊருக்கு வருவேன்? உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, என் மனசு பிடிச்சிருக்கு நீ ஏன் சொல்ல மாட்ற? அப்படியே சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது பேசு. உன் மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல, அதே மாதிரி என் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன், வந்து சொல்லு.